ஹலோ ஆல்! வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்ப நல்லாருக்கோம். என்னோட சேனல தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ரோட் ட்ரிப் தான் போறோம். ஹூஸ்டன்ற ஊருக்கு ரோட் ட்ரிப் போறோம். ஸோ அதுக்கு தான் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வீட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் தான். பாப்பாக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ஸ்மூத்தி ரெடி பண்ணி குடுத்துட்டுருக்கேன். மணத்தக்காளி கீரை என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கார்லயே போயிட்டு சாப்பிடுறது தான். குட்டி பாப்பாக்கு மதியம் லஞ்சுக்கு பொங்கல் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கிளம்பியாச்சுங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரமா கிளம்பிட்டோம். அங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ரீசென்ட்டா கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க அது பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லரி ஷாப் போறோம். நம்ம ஊர் கடை ஜோஸ் ஆலுக்காஸ் தான் போறோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம முழுசா வீடியோ பாருங்க. ரோட் ட்ரிப்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போயிட்டுருந்தோம் முன்னாடி. குட்டி பாப்பா இருக்கிறதுனால இப்ப இங்க அதிகமா முடியல. லாங் ட்ராவல் பண்றதால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்க ரெஸ்ட் ஏரியா மாரி வச்சிருப்பாங்க. அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கும். அது இல்லாம நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடம் தான் இது. பாருங்க, அங்க தான் வந்திருக்கோம். ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் அப்படின்றதுனால இறங்கி இந்த மாரி ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நடக்கிறது, பசங்களெல்லாம் வந்து ஓடியே விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா, அவங்க கிராங்கி ஆகாம நை நைன்னு அழுகாம இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம அடிக்கடி ரெஸ்ட் ஏரியா வந்து போய்ப்போம். 3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஹூஸ்டன் வந்து சேர்ந்தாச்சுங்க. பக்கத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சைனீஸ் டெம்பிள் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. பாருங்க, நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். எவ்ளோ பெரிய ஸ்டாச்சுன்னு சொல்லி. இது 90 ஃபீட் டால் உள்ள ஒரு ஸ்டாச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா கூட தெரியுது. பார்க்கவே ரொம்ப அமைப்பா, முகம்லாம் அவ்ளோ அழகா இருந்ததுங்க. லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரவுடடாவும் இருந்தது. உள்ள அஷ்டலட்சுமி சாமியும் இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, நமக்கு பிடிச்சமான பிரசாதம் புளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட தான் கிளம்பிட்டோம். குமார்ஸ்ன்ற சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பா ஹூஸ்டன் போறவங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ஆர்டர் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுட் நல்லா இருந்துட்டாவே நம்ம போற ட்ரிப்பே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். நாம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சிக்கன் ஃப்ரை தொக்கு பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, அதுக்கப்புறம் நான்வெஜ் மீல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம ஊர் ஜுவல்லரி ஷாப்பான ஜோஸ் ஆலுக்காஸ் தான் வந்திருக்கோம். நியர்பைலயே இன்னொரு ஷாப்பும் இருந்தது. ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து டைமண்ட் இயரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கோம். நம்ம ஊர் அளவுக்கு கடை பெருசு இல்ல அப்படின்னா கூட கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கோல்டுல ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரேட் வைஸ் பார்த்துட்டா ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. நம்ம ஊர்லேயும் இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்லை. சேம் ப்ரைஸ் தான் வருது. 2 இயர்ரிங் பார்த்து செலக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து வாங்கியாச்சுங்க. ஒரு டைமண்ட் இயர்ரிங். ஆன்டிக் பீஸ் நெக்லஸ் எல்லாம் ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ஒரு கலெக்ஷனுமே ரொம்ப அழகாக இருந்தது. சாம் குட்டிக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிற மாதிரி ஒரு குட்டி இயர்ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் அவளோட இதுக்கு ஒன்றும் செட் ஆகலை. 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் ஆஸ்டின் போனப்போ மலபார்லேயும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. குட்டி பாப்பாவுக்கு ஒரு குட்டி கம்மல் எடுத்தோம். நெக்ஸ்ட் நாம் இப்போ வந்து பொடி நடையாக நடந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மால்க்கு தான். அந்த மால் பேர் வந்து தி கலரியா மால். இது வந்து லார்ஜஸ்ட் மால் இந்த டெக்சாஸுங்க. பயங்கரமான லக்ஸுரியஸ் மால். பயங்கரமாக பெருசாக இருந்தது. அங்கே நடந்து பயங்கர டயர்டாகி தான் வந்தோம். அவ்வளோ பெரிய மால் தான் அது. எல்லா ஷாப்பும் இருந்ததுங்க. அவ்வளோ 300+ ஷாப்ஸ் இருக்கு அங்க.
நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா, வாட்டர் வால்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைன் மாதிரியான ஒரு இடம் தான். சென்டர் ஆஃப் த சிட்டிலயே இருக்கு. இது வந்து 60 ஃபீட் டால் உள்ள ஒரு செமி சர்க்குலர் ஃபவுண்டைன் தான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட் தான் இது. பாப்சிக்கல் ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே அந்த ஃபவுண்டனுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிற மாதிரி நம்ம மேலே தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சம்மரில் அங்கே போய் நிற்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நடக்கும். ஃபவுண்டைனில் போயிட்டு நல்லா விளாண்டுட்டு பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றியுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகான இடம். ஹூஸ்டன் போகிறவங்க கண்டிப்பாக இந்த இடம் வந்து மஸ்ட் விசிட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டின்னர் வந்து சரவணபவன் நம்ம ஊர் சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர் பக்கமாக கிளம்பணுங்க. 3 மணி நேரம் ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே நம்ம மோஸ்ட்டாக வர்றதுக்கே பார்த்துட்டிங்கன்னா 4 இட்லி 4 வகை சட்னி சாப்பிட்றதுக்காக தான். கீ ரோஸ்ட், சோளா பட்டுரை, சன்னா மசாலா, அப்புறம் மினி டிஃபன்னு சிம்பிளாக நம்ம டின்னரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. எப்போவுமே நம்ம ரோட் ட்ரிப் போகும்போது வரும்போது கிளம்பும்போது நமக்கு இருக்கிற எனர்ஜி வந்து போகும்போது இருக்காது. அப்படியே தூங்கிருவோம். பாதி நேரம் தூங்கி முடிச்சிருவோம். ஸோ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 5, 6 மணி மாரி ஃபீல் இருக்கா? பட் சன்செட் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து 8:30க்கு மேலே தாங்க ஆகும். டைம் பாருங்க 8:23 ஆச்சு. ஆனாலும் சன்செட் ஆகாம இருந்தது. சம்மரில் டே டைம் ரொம்ப லாங்கா தான் இருக்கும். வரும்போது பக்கீஸில் ஒரு ஸ்டாப்பை போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ன் அப் பண்ணிவிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இனி வந்து வீட்டுக்கு போய் சேர வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.